பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஞ்ஞான உலகில் மனிதகுலத்தின் நீண்ட நாள் கனவான தீராத மாற்று ஆற்றல் மூலத்தை உருவாக்கும் முயற்சியில் சீனா மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலக சாதனை மைல்கல் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக எட்டியுள்ளது. அணுக்கரு இணைவு கோட்பாட்டின் அடிப்படையில் அதிநவீன அணு உலைக்காக உலகிலேயே மிகப்பெரிய 582 டன் எடை கொண்ட சூப்பர் கண்டக்டிங் காந்தத்தை சீன விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக உருவாக்கி சோதனை செய்துள்ளனர். சீன அறிவியல் அகாடமியின் கீழ் இயங்கும் ஹெஃபையில் உள்ள பிளாஸ்மா இயற்பியல் நிறுவனம் அந்த அசாத்திய தொழில்நுட்ப சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளது. 21 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம் கொண்ட இந்த மெகா டி வடிவ காந்தமானது பிரான்சில் செயல்பட்டு வரும் சர்வதேச ITER கூட்டமைப்பு உலைக்காக வடிவமைக்கப்பட்ட காந்தங்களை விட 1.3 மடங்கு பெரிய கன அளவையும் 3 மடங்கு அதிக காந்த ஆற்றலையும் சேமிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. சூரியனின் மையப்பகுதியில் நிகழும் அணுக்கருவு இணைவு போன்றே பூமியில் ஹைட்ரஜன் ஐசோடோப்புகளை ஒன்றிணைத்து எல்லையற்ற கார்பன் உமிழ்வற்ற தூய்மையான மின்சாரத்தை உருவாக்குவதே இந்த செயற்கை சூரியன் திட்டத்தின் இறுதி நோக்கம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு சுமார் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பிளாஸ்மாவை உருவாக்க வேண்டும். பூமியில் இருக்கும் எந்த ஒரு இயற்பியல் பொருளும் அந்த அதீத வெப்பத்தை தாங்கி உருகாமல் நிற்க முடியாது. இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் சீனாவின் இந்த 582 டன் பிரம்மாண்ட காந்தம் ஒரு கேடயமாக செயல்பட போகிறது. டோகாமாக் எனப்படும் இந்த உலையினுள் உருவாகும் மிக சக்தி வாய்ந்த காந்த புலமானது அந்த அதீத வெப்ப பிளாஸ்மாவை உலையின் சுவர்களில் எங்கும் தொடவிடாமல் நடுவழியில் காற்றில் மிதக்கவிட்டு பாதுகாப்பாக சிறைப்பிடிக்கும். சீனாவின் அடுத்த தலைமுறை ஆராய்ச்சி உலையான பெஸ்ட் என்ற திட்டத்திற்காகவே இந்த பிரம்மாண்டமான காந்த அமைப்பு முற்றிலும் உள்நாட்டு மூலப்பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகால கடுமையான உழைப்பில் கடுமையான கதிர்வீச்சு மற்றும் தீவிர அழுத்தங்களுக்கு மத்தியிலும் -269 டிகிரி செல்சியஸ் போன்ற உறைபனி சூழலில் சுமார் 60 ஆண்டுகள் வரை தொடர்ந்து சீராக உழைக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடன் அணு உலையின் இதயமாக கருதப்படும் மத்திய சோலனாய்டு சுருளும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனாவின் ஈஸ்ட் என்ற உலை அதிக நேரத்திற்கு பிளாஸ்மாவை தக்க வைத்து உலக சாதனை படைத்திருந்தாலும் புதிய பெஸ்ட் உலை ஆய்வக சோதனைகளை தாண்டி தொடர்ந்து அணு இணைவு மூலம் வணிக ரீதியாக மின்சாரம் தயாரிக்கும் நிலையை நோக்கிய அடுத்த கட்ட பாய்ச்சல் இது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 2027க்குள் இந்த புதிய உலையின் சோதனைகள் முடிந்து 2030ஆம் ஆண்டிற்குள் அணுக்கரு இணைவு மூலம் உலகின் முதல் தூய்மையான மின் உற்பத்தியை தொடங்க சீனா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஒட்டுமொத்த உலகமே எரிபொருட்களுக்காக தவித்து வரும் வேளையில் சீனாவின் இந்த அசுரத்தனமான அறிவியல் கண்டுபிடிப்பு உலக ஆற்றல் வர்த்தகத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.